இனப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வழங்கப்படும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழில் அறிவிப்பு. பிராந்திய சுய ஆட்சியுடன் கூடிய சமமான அதிகாரம் வேண்டும். ஜனாதிபதியிடம் அங்கஜன் ராமநாதன் வலியுறுத்தல். யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்த சுமந்திரன், கஜேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழ் மக்களின் தாகங்கள் தீர்க்கப்படும். அமைச்சர் டக்ளஸ் உறுதி. மாகாண சபை தேர்தல் சட்டமூலம் செப்டம்பர் 6ஆம் தேதி விவாதம். கட்சி தலைவர்கள் முடிவு. கடலில் மூழ்கியே மீனவர்கள் உயிரிழப்பு. உடற்கூற்று பரிசோதனையில் உறுதி. தேர்தல் பாதுகாப்பை பலப்படுத்த விசேட வேலை திட்டம். எச்சரிக்கை விடுத்துள்ள ஆணைக்குழு. ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து மஹிந்த வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஜனாதிபதியின் ஆலோசகர் வெளியிட்ட செய்தி நாமல் மறுப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் இனப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் எனவும், பெரும்பான்மை இனமாக சிங்களம் இருந்தாலும் சிங்கள தமிழ் மக்கள் சமமாக வாழ வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழில் கல்விமான்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாண மக்கள் நீண்டகாலமாக பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்ற போதிலும் அந்த மாகாணத்தில் பாரிய பொருளாதார திறன் காணப்படுவதாகவும், அந்த சந்தர்ப்பங்களை வடக்கு மாகாணம் உட்பட முழு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக பயன்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தேர்தல் மேடைகளில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அவற்றை நிறைவேற்ற கடன் பெற்றதாலேயே நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் கட்டமைப்பு வீழ்ச்சியடைந்ததாகவும், அதே தவறை மீண்டும் நடக்க அனுமதிக்காமல் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் முறையில் முன்னேறி செல்வதற்கு பங்களிப்பது நாட்டில் உள்ள அனைத்து கல்வியலாளர்கள், தொழில் வல்லுநர்கள், தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் ஏனையவர்களின் பொறுப்பாகும். இந்த நாட்டில் இனப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் எனவும், பெரும்பான்மையான சிங்கள பௌத்த மக்களுக்கு முதன்மையிடம் கிடைத்தாலும் அனைவரையும் சமமாக நடத்துதல் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட விடயங்களை இதன்போது கருத்தில் கொள்ள வேண்டும். அத்துடன் தமிழ் மொழியையும் சிங்கள மொழியையும் ஊக்குவிப்பதற்கான முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய போது, எதிர்வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் ஏற்படவிருக்கும் பொருளாதார வளர்ச்சியுடன் மற்றவர்களுக்கு இல்லாத வாய்ப்புகள் தமிழ் பேசும் இளைஞர்களுக்கு கிடைக்கும் என தெரிவித்தார். முதலில் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட அளவு வரி விதிக்க இணக்கம் காணப்பட்ட போதிலும், அதன் பின்னர் வந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகள் அடிப்படையில் வரிகளை குறைத்தது. இது அரசாங்க வருவாய் குறைந்ததற்கு வழிவகுத்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தில் இருந்து விலகி அந்த தவறை நாம் மீண்டும் செய்ய முடியாது. ஒரு நாடாக நாம் முன்னேறும் போது நமது அரசியல் முறைமையும் மாற வேண்டும். கடந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டின் பிரதமர் பதவி ஏற்க எவரும் தயாராக இருக்கவில்லை. நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்கும் திறன் கொண்ட ஒருவரை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. ஜனாதிபதி வெளியேறிய பின்னர் நான் பதவி விலகுவதாக சொன்னேன். ஆனால் யாரும் பொறுப்பை ஏற்க விரும்பவில்லை. நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் கட்டமைப்பானது கடன் வாங்குதல் மற்றும் போலி வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டிருந்தது என்பது அப்போது புரிந்தது. நமது அரசியல் முறைமையை கருத்தில் கொண்டு வலுவான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நல்ல எதிர்காலத்துக்கு நாட்டுக்கு புதிய அரசியல் முறையொன்று தேவை. அந்த அரசியல் முறைமை தலைமைத்துவத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தக்கூடாது. பொறுப்பை ஏற்றக்கூடிய தைரியமான தலைவர்களே நாட்டுக்கு தேவைப்படுகின்றனர். அத்தோடு இந்த பயணத்தை நாம் அனைவரும் ஒன்றாக செல்ல வேண்டும். இனப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் எனவும், பெரும்பான்மையான சிங்கள பௌத்த மக்களுக்கு முதன்மையிடம் கிடைத்தாலும் அனைவரையும் சமமாக நடத்துதல் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட விடயங்கள் இதன்போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். சிங்கள தமிழ் இனப்பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும். பெரும்பான்மையின சிங்கள பௌத்த மக்கள் முக்கிய இடத்தை பெற்றிருந்தாலும் அனைவரையும் சமமாக நடத்தும் மிகவும் அவசியம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் இன மத மற்றும் மத குழுக்களிடையே சமத்துவம் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களிடையே சமத்துவம் உள்ளது. நாட்டில் ஒரு பகுதியாக பாதியாக இருக்கும் பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் சரியான பிரதிநிதித்துவம் இல்லை. இதற்கு நாம் தீர்வு காண வேண்டும். சிங்கள மொழியையும் தமிழ் மொழியையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும். எதிர்காலத்தில் தமிழகத்தில் ஏற்பட போகும் பொருளாதார வளர்ச்சியால் தமிழ் பேசும் இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் ஒன்றாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். நான் அமைச்சராக இருந்த காலத்தில் நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் இருந்த போதிலும் பின்னர் அது பின்தங்கி போனது. இப்போது போர் முடிந்துவிட்டது. எனவே யாழ்ப்பாணத்தையும் வட மாகாணத்தையும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தருணம் வந்துள்ளது. வறுமை ஒழிப்பு, விவசாய நவீனமயமாக்கல் போன்ற பிராந்திய அபிவிருத்திக்கான மாகாண சபைகளுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்க வேண்டும். தேசிய காணி ஆணைக்குழு மற்றும் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு என்பனவற்றை வர்த்தமானியில் வெளியிட எதிர்பார்க்கின்றோம்.
பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கும் வகையில் மாகாண சபை தேர்தல் முறைமையில் திருத்தம் செய்து மாகாண சபையிலும் பாராளுமன்றத்தில் ஒரே நேரத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றுவதற்கு இடமளிக்க எதிர்பார்த்துள்ளோம். இதன் மூலம் மத்திய அரசும் மாகாண நிர்வாக பொறிமுறையும் இணைக்கப்படும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுற்றுலா, விவசாயம் ஆகியவற்றை யாழ்ப்பாணம் பெரும் திறனை கொண்டுள்ளது. திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து இந்தியாவுடன் தரைமார்க்க இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் முதலீட்டு வலயங்களை அபிவிருத்தி செய்து நாட்டின் அபிவிருத்திக்கான பங்களிப்பை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாண மக்கள் நீண்ட காலமாக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தனர். ஆனால் இந்த மாகாணத்தில் நாம் பயன்படுத்திய பாரிய வளங்கள் உள்ளன. பழைய முறையில் முன்னேறி செல்ல முடியாது. நல்ல எதிர்காலத்துக்காக தற்போதுள்ள முறைமை மாற்றப்பட வேண்டும். அதற்கு பங்களிப்பை வழங்குவது மருத்துவர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூகத்தினுடைய கடமையாகும். புதிய இலங்கைக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார். வடமாகாணமானது அர்த்தமுள்ள அதிகார பகிர்வுக்கு நீண்ட காலமாக குரல் கொடுத்து வருகின்றது. எனவே நமது பிராந்தியத்தில் சமமான நிர்வாகம், சுயாட்சி அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அங்கஜன் ராமநாதன் வலியுறுத்தியுள்ளார். வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான விஞ்ஞாபனத்துக்கான கோரிக்கை யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு மாகாணத்தின் எதிர்காலத்தை வலுப்படுத்தல் என்னும் துணைப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மகஜர் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனால் கையளிக்கப்பட்டது. குறித்த மகஜரில் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள்: யாழ் தேர்தல் மாவட்டத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற பெருமைமிக்க மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வட மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் அபிலாசைகளையும் தேவைகளையும் கருத்தில் கொண்டு அவற்றை உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இணைத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தி மிகுந்த நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் உங்களிடம் இந்த மகஜரை கையளிக்கிறேன். குறித்த மகஜரில் அரசியல் தீர்வுக்கான நீண்டகால தேடல், வட பிராந்தியத்தின் விரைவான வளர்ச்சிக்கு சிறப்பு கவனம், அதிகார பகிர்வு மற்றும் 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்தல், மனிதாபிமான பிரச்சினை மற்றும் சமூக முன்னேற்றம், கல்விக்காக பிராந்தியமாகவும் மையமாகவும் யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்தல், பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் இளைஞர் வலுவூட்டல், போரினால் சிதைந்த கைத்தொழிலுக்கு புத்துயிர் அளித்தல், புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை ஊக்குவித்தல், இந்திய துணைக்கண்டத்தின் இணைப்பு, முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள், வடக்குக்கான நீர்த்திட்டம், சுற்றுலா வளர்ச்சி, சொகுசு கப்பல் சுற்றுலா மற்றும் படகு சேவை ஆகிய விடயங்கள் முன்னிறுத்தப்பட்டுள்ளது. அதிகார பகிர்வு தொடர்பில் வடக்கு மாகாணமானது அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு நீண்ட காலமாக குரல் கொடுக்கிறது. இதற்காக அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவது, அதன் மேம்பாடுகளை உள்ளடக்குவது ஆகியவை இந்த இலக்கை அடைவதற்கு முக்கியமானதாகும். இது உள்ளூர் நிர்வாகத்தை மேம்படுத்துவதோடு நமது மாகாணத்தின் தனிப்பட்ட தேவைகள் மற்றும் சவால்களை திறம்பட எதிர்கொள்வதை உறுதி செய்யும். எங்கள் பிராந்தியத்தில் சமனான நிர்வாகம், பிராந்திய சுயாட்சி, அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் மேம்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு இந்த அரசியலமைப்பு ஆணைக்குழு உங்கள் அர்ப்பணிப்பை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என தெரிவித்துள்ளார். இந்த முன்மொழிவுகள் வெறும் கோரிக்கைகள் மட்டுமல்ல, வடக்கு மாகாண மக்களுக்கான நிலையான சமாதானம், செழிப்பு மற்றும் சமத்துவத்தை அடைவதற்கான அத்தியாவசிய நடவடிக்கைகளாகும். உங்களின் தலைமைத்துவம் மற்றும் அர்ப்பணிப்புடன் இந்த அபிலாசைகள் நனவாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த முயற்சிகளுக்காக உங்களது அர்ப்பணிப்பு வடக்கு மாகாணத்தை உயர்த்துவது மட்டுமன்றி எமது முழு தேசத்தின் ஒற்றுமையையும் அபிவிருத்தியையும் பலப்படுத்தும். யாழ்ப்பாண மக்களாகிய நாங்கள் வளமான இலங்கைக்காக உங்களின் தலைமைத்துவத்தில் தொலைநோக்கு பார்வைக்கும் ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டில் யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்த சுமந்திரன் தற்போது தமிழ் மக்களை ஏமாற்றி வருகின்றார் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய வாழ்வு கண்ணீரோடு அழிவதற்கு சுமந்திரனுடைய செயற்பாடுகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகளும் தான் முழுக்க காரணமாக இருந்தது. ஸ்ரீதரன் என்பவர் பொது வேட்பாளர் என்ற போர்வைக்குள் சென்று ஒரு புதிய அணுகுமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் 2015ஆம் ஆண்டில் யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்த சுமந்திரன் தற்போது தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறார் என தெரிவித்துள்ளார். நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கோரி யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கோரி யாழ்ப்பாண நகர்ப்புற பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. குறித்த துண்டு பிரசுரங்கள் நேற்றைய தினம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர்.
இந்திய கடற்றொழிலாளர்கள் எல்லை தாண்டி வந்து கடற்றொழிலில் ஈடுபடுவதை உடனே நிறுத்த வேண்டும் என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் தலைவர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி வந்து கடற்தொழிலில் ஈடுபடுவதை உடனே நிறுத்த வேண்டும் என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாதகளில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர் உயிரிழந்தது ஒரு துன்பியல் சம்பவம். எனவே இந்திய கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி வருவதை நிறுத்த வேண்டும் என்பதை நாம் அறிவுரையாக கூறுகின்றோம். எவ்வாறாயினும் இந்த துன்பவியல் சம்பவத்துக்கு நாம் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மூலம் தமிழ் மக்களின் அனைத்து தாகங்களுக்கும் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூலம் தமிழ் மக்களின் அனைத்து தாகங்களுக்கும் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தாளியடி கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட நிகழ்வில் உரையாற்றும் போது கடற்தொழில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீர்த்தாகத்தினை போன்று எமது மக்கள் பல்வேறு தாகங்களோடு காணப்படுகின்றனர். அதாவது அரசியல் சம உரிமை பற்றிய தாகம், அபிவிருத்தியுடான அழகிய தேசத்தை கட்டியெழுப்பும் தாகம், அன்றாட பிரச்சினைகள் தொடர்பான தீர்வுக்கான தாகம் போன்றவற்றுடன் எமது மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எதிர்காலத்தில் மக்கள் எம்மோடு அணிதிரளும் பட்சத்தில் அனைத்து வகையான தாகங்களும் நியாயமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் சட்டத்திற்கு அமைவாக நடாத்துவதற்கு வழி செய்யும் விதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் சமர்ப்பித்துள்ள தனிநபர் சட்டமூலத்தை 2வது வாசிப்பு விவாதத்திற்காக எதிர்வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் எடுத்துக் கொள்வது என நேற்று காலை சபாநாயகர் தலைமையில் கூடிய கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் சட்டத்துக்கு அமைவாக நடாத்துவதற்கு வழி செய்யும் விதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சமர்ப்பித்துள்ள தனிநபர் சட்ட மூலத்தை 2வது வாசிப்பு விவாதத்துக்காக எதிர்வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் எடுத்துக் கொள்வது என சபாநாயகர் தலைமையில் கூடிய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் நேற்று முடிவு செய்யப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் நடப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் இந்த சட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு வழி செய்யும் விதத்தில் மேற்படி சட்டம் மூலம் பாராளுமன்றத்துக்கு வருகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான சட்ட மூலத்தை நிறைவேற்றுவது என சுமந்திரன் MPயுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே பேச்சு நடத்தி முடிவு செய்தமைக்கமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட மூலத்தின் மீதான விவாதத்தை இம்மாதம் 22, 23ஆம் தேதிகளில் நடாத்த சுமந்திரன் MP கூறியிருந்த போதிலும் வேறு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட விடயங்கள் பாராளுமன்றத்தில் இருப்பதனால் அது அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுமானால் அது நிறைவேறிய நாளிலிருந்து மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான அதிகாரம் சுதந்திர தேர்தல்கள் ஆணையகத்துக்கு வந்துவிடும். ஆகையால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு மாகாண சபை தேர்தலுக்கான அழைப்பை தேர்தல் ஆணையம் விடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாக நடைபெறாமல் தடைப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து 2 மாதங்களுக்குள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த சட்டம் மூலம் நிறைவேறும் போது கிட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்படையினருக்கும் அத்துமுறை உள்நுழைந்த இந்திய மீனவருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். குறித்த இந்திய மீனவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்படையினருக்கும் அத்துமீறி உள்நுழைந்த இந்திய மீனவருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் 2 ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் ஒருவர் மாயமாகியுள்ளார். இதன்போது உயிரிழந்த குறித்த இந்திய மீனவர் கடலில் மூழ்கியே உயிரிழந்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவது, நேற்று முன்தினம் இரவு நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகினை இலங்கை கடற்படை கைது செய்ய முற்பட்ட போது இந்திய படகுடன் இலங்கை கடற்படை படகு மோதியதில் இந்திய மீனவரின் படகு கடலில் மூழ்கியது. இந்த நிலையில் குறித்த மீன்பிடி படகில் இருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 கடலில் மூழ்கினர். இதனை அடுத்து 3 மீனவர்கள் உடனடியாக இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டதோடு ஒருவர் ஆபத்தான நிலையில் புங்குடுதீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மாயமான மற்றொரு மீனவரை இந்திய இலங்கை கடற்படை தேடி வருவதாக இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மீனவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் பொதுனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவனால் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குறித்த மீனவர் நீரில் மூழ்கியதால் உயிரிழப்பு ஏற்பட்டது என அறிக்கையிடப்பட்டுள்ளது.
திருகோணமலை மாவட்டத்தின் கல்வி சமூக மேம்பாடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொண்டு செல்ல மக்களுக்காக என்றும் துணை நிற்பேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் கல்வி சமூக மேம்பாடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொண்டு செல்ல மக்களுக்காக என்றும் துணை நிற்பேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் உள்ள திரியாய் பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு மற்றும் கௌரவிப்பு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றம் இன்னும் சில காலங்களில் கலைக்கப்படலாம். எதிர்வரும் 2025 ஆகஸ்டுடன் கலைக்கப்பட்டுவிடும். நாங்கள் கற்கும் காலங்களில் மின்சாரம் இருக்கவில்லை. அப்போது எனது தந்தை யாழ்ப்பாணத்துக்கு கல்வி கற்பதற்காக அனுப்புவதாக இருந்த போதிலும் அங்கு செல்லாமல் இங்கு கற்று முதல் பல்கலைக்கழகம் சென்றேன். 2 கோடி ரூபாவை அபிவிருத்தி பணிக்காக பெற்றுள்ளேன். திரியாய் மாத்திரமல்ல, தென்னைமர மாவடி தொடக்கம் பெருகல் வரை அபிவிருத்தி பணிகளை செய்து மாவட்டத்தை முன்னுக்கு கொண்டு வருவேன். தன்னாலான சகல உதவிகளும் செய்வதற்காக தயார் நிலையில் உள்ளேன் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தனக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்க பதிவொன்றின் மூலம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சில தரப்பினர் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியமை குறிப்பிடத்தக்கது. மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கையை மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஒருமுறை நிராகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.